அஸ்வினோட ரிட்டையர்மெண்ட்டுக்கான காரணம் சிஎஸ்கே தான். ஏன்னா ரீசெண்டாக அஸ்வின் வந்து டெவால் பிரேவிஸோட சேலரி பற்றி பேசியிருந்தாரு. அண்ட் சிஎஸ்கே பற்றி நிறைய விஷயங்கள் அவரால் வெளியில் ஓப்பனாக பேச முடியல. சிஎஸ்கே கூப்பிட்டு நீ ரிட்டையர் ஆயிரு அப்படின்ற மாதிரிலாம் வந்து உள்ளுக்குள்ள பேச்சுக்கள் வந்து போச்சு. நிறைய போஸ்ட் வந்து பார்த்தேன். பட் இதெல்லாம் வந்து உண்மையாக இருக்குமான்னு கேட்டால் தெரியாது. கான்ஃப்ளிக்ட் இருக்கலாம், பட் அதை பற்றி நம்ம தெரியாமல் பேசக்கூடாது. பட் ஆனால் இன்னொரு விஷயமும் வந்து சொல்லிக்கிறேன். இதே மாதிரியான ஒரு விஷயம் தான் பொலார்டுக்கு வந்து நடந்தது 2022 என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மும்பை இந்தியன்ஸால் பர்டிகுலர் பிளேயர்ஸை மட்டும் தான் ரீடைன் பண்ணிக்க முடியுன்ற மாதிரி இருந்துச்சு மெகா ஆக்ஷனுக்கு. அப்போ வந்து பொலார்டை ரிலீஸ் பண்ணியே ஆகணுன்ற சிச்சுவேஷன்ல மும்பை இந்தியன்ஸ் இருந்தாங்க. அப்போ பொலார்டு என்ன பண்ணாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேபி இப்போ மும்பை வந்து என்ன ரிலீஸ் பண்ணிட்டாங்கன்னா ஆக்ஷன்ல வேற ஏதாவது டீம் என்ன எடுத்துருவாங்க. அப்படி எடுத்து என்னால் வேற ஒரு ஜெர்சி போட்டு ஆட முடியாதுன்னு பொலார்டு என்ன பண்ணாருன்னு பார்த்தீங்கன்னா, அவரோட ரிட்டையர்மெண்ட் வந்து அப்போயே வந்து அனௌன்ஸ் பண்ணாரு. என்னதான் அவரோட ஐபிஎல் ரிட்டையர்மெண்ட் மும்பைக்கு அப்போ வந்து அவர் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாலுமே ஐபிஎல்ல மும்பையோட அதர் ஃப்ரான்ச்சைஸிக்கும் போய் ஆடிக்கிட்டு இருந்தாரு. ஸோ அதே மாதிரி தான் அஸ்வினுமே இருந்து இருப்பாருன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவரோட அந்த ட்வீட்லையுமே என்ன மென்ஷன் பண்ணியிருந்தாருன்னா, ஐபிஎல்ல என்னோட ஜேர்னி வந்து நான் என் பண்ணிக்கிறேன், ஆனால் மற்ற விஷயங்களில் மற்ற கிரிக்கெட்டிங் லீக்ஸில் போயிட்டு நான் என்ன எக்ஸ்ப்ளோர் பண்ணிக்க விரும்புகிறேன்னு சொல்லியிருந்தாரு. ஸோ மேபி அந்த சிஎஸ்கேவை தாண்டி ஜேஎஸ்கே டிஎஸ்கே சிஎஸ்கேயோட அதர் ஃப்ரான்ச்சைஸியில் போய் ஆடுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. பொறுத்திருந்து பார்ப்போம். இன்னும் 2 நாளில் என்னென்ன அப்படின்றத அஃபிஷியலாக ஒரு சில ஆர்டிகல்ஸ்லேயே வந்து போட்டுருவாங்க. அண்ட் அதெல்லாம் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கணும்னா மறக்காமல் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதை பற்றி நம்ம வீடியோஸ் அப்லோட் பண்ணுவோம்.